வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. அறிவியல் கண்டுபிடிப்புகளின் ஆசானாக விளங்கக்கூடிய கிரஹாம் பெல் அவர் பிறந்தது 3 மார்ச் 1847. பிறந்த நேரம் காலை 7 மணி. ஸ்காட்லாண்டில் பிறந்திருக்காரு. அயனம்ச கேபி. சூரிய மகாதச இருப்பு 3 வருடங்கள் 1 மாதம் 14 நாட்கள். இவருடைய ஜாதகம்னு பார்க்கும்போது இவர் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்காரு. கன்னியா ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. நவ கிரகங்களும் ஏறி இருக்கக்கூடிய டிகிரி பாகையை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். 7ஆம் அதிபதியான சூரியன் குருவுடைய மண்டலத்துலேயும் சனியுடைய சப்ளையும் இருக்கார். 6ஆம் அதிபதியான சந்திரன் கேதுவுடைய மண்டலத்துலேயும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார். 2 9க்கு அதிபதியான செவ்வாய் குருவுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சப்ளையும் இருக்கார். 9வது பாவம் ஆராய்ச்சி துறைக்கு அதிமுக்கிய பாவம்னு பார்த்தோம். 9வது பாவாதிபதியான செவ்வாய் குருவுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சப்ளையும் இருக்கிறதால இவருக்கு ஆராய்ச்சி துறையில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. 4 5 பாவங்களுக்கு அதிபதியான புதன் கேதுவுடைய மண்டலத்துலேயும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார். ஆராய்ச்சி துறைக்கு அதிமுக்கிய கிரகமான குரு இவருடைய ஜாதகத்தில் 10 11 பாவங்களுக்கு அதிபதியாகி செவ்வாயுடைய மண்டலத்துலேயும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். செவ்வாய் இவருடைய ஜாதகத்தில் 9ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதை கவனிக்கணும். காரணம் 9வது பாவமே ஆராய்ச்சி அறிவு, பரந்த அறிவு, கண்டுபிடிப்புகள், பிஹெச்டி ஆராய்ச்சி ஆகியவற்றை குறிக்கும். சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய மண்டலத்துலேயும் புதனுடைய சப்ளையும் இருக்கார். லக்னாதிபதியான சனி சந்திரனுடைய மண்டலத்துலேயும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுக்கள் புதனுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சப்ளையும் இருக்காங்க. கிரக மண்டல அட்டவணையில் நம்ம கவனிக்க வேண்டியது லக்னாதிபதியான சனியை. சனி சூரியனுடைய சப்ளில் இருக்கார். சூரியன் 12வது பாவத்தில் இருக்கார். 12வது பாவம் ஆராய்ச்சி துறைக்கு அதிமுக்கிய பாவம்னு சென்ற பதிவுகள்லேயே பார்த்தோம். சனி லக்னத்திற்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதினு கவனிக்கணும். அடுத்ததான் நம்ம கவனிக்க வேண்டியது செவ்வாயை. செவ்வாய் 9வது பாவத்துக்கு அதிபதியாகி குருவுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சப்ளையுமே இருக்கார். குரு 10 11க்கு அதிபதியாக இருக்கிறதால இவருடைய ஆராய்ச்சிகள் தீர்க்கமாக வெற்றி அடைந்தன. கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை கிரக மண்டல அடிப்படையில் சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 2 10 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 6 7 12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் லக்ன பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 1 4 5 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 9வது பாவாதிபதியான செவ்வாய் ஆராய்ச்சி துறையை குறிக்கக்கூடிய செவ்வாய் 2 10 பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் 9 11 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் 2 9 பாவங்களுக்கு அதிபதியாகி 2 9 பாவ குறிகாட்டிகளை குறிப்பதால் 2 9 பாவ வினைகள் வீரியமாக செயல்பட்டு இவருக்கு ஆராய்ச்சி துறையில் இமாலய வெற்றிகளை பெற்று தந்தது. 4 5 பாவங்களை ஆளக்கூடிய புதன் 1 4 5 பாவங்களை குறிக்காட்டுறாரு. லக்னத்தோட 5வது பாவம் இணைந்து செயல்படுவதால் இவருடைய அறிவாற்றல் மேலோங்கி இருந்தது. ஆராய்ச்சி துறைக்கு பரந்த அறிவிற்கு காரக கிரகமான குரு இவருடைய ஜாதகத்தில் 10 11க்கு அதிபதியாகி 9 11 பாவ குறிகாட்டிகளை மண்டல வாயிலாக குறிக்காட்டுறாரு. 9 10 11 ஆகிய பாவ இணைப்புகள் இவருக்கு ஆராய்ச்சி துறையில் மிகப்பெரிய வெற்றியை தந்ததோடு குரு குறிக்கக்கூடிய 2 10 சப்ளாடு குறிகாட்டிகள் இவருக்கு உலக புகழ பெற்று தந்தது. 3 8 பாவங்களுக்கு அதிபதியான சுக்கிரன்
லக்னத்தோடு 3, 8, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வாயிலாக லக்ன பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான சனி 6, 7, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 12வது பாவம் ஆராய்ச்சி துறைக்கு அதிமுக்கிய பாவம்னு சென்ற பதிவுகளிலே பார்த்தோம். லக்னாதிபதியான சனி சப்லாடு வாயிலாக 2, 10 பாவ குறிகாட்டிகளை பலமாக குறிக்காட்டுறாரு. 2, 10 பாவ குறிகாட்டிகள் இவர் உலக அளவில் பிரசித்தி பெறுறத குறிக்கும். ராகு லக்ன பாவத்தோடு 4, 5, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 9, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 1, 4, 5, 7, 9, 11 பாவ குறிகாட்டிகள் ஆராய்ச்சி துறைக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். கேது 1, 4, 5 பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாக பலமாக குறிக்காட்டுறாரு. 10, 11 பாவ குறிகாட்டிகளை ராசிநாதன் வாயிலாக மறைமுகமாக குறிக்காட்டுறாரு. கேது சப்லாடு வாயிலாக 9, 11 பாவ குறிகாட்டிகளை குறிக்காட்டுறாரு. கிரக குறிகாட்டிகளில் 9, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகள் வலுத்து காணப்படுவதை பார்க்க முடியும். 9, 11 பாவ குறிகாட்டிகள் ஆராய்ச்சி துறையில் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அபரிமிதமான வெற்றியவும் லாபத்தையும் குறிக்கும். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இவருடைய ஜாதகத்தில் 12 பாவங்களுக்கு சப்லாடாக அமைக்கக்கூடிய கிரகங்களை சுருக்கமாக பார்ப்போம். புதன் லக்ன பாவத்திற்கும் 7வது பாவத்திற்கும் சப்லாடாக வராரு. புதன் லக்ன பாவத்தோடு 4, 5 பாவங்களை குறிக்காட்டுறாரு. லக்ன பாவத்தோடு 5வது பாவம் இணைந்து செயல்படுவதை அடிப்படையாக கொண்டு இவர் அறிவில் சிறந்தவர்னு அடையாளம் காண முடியும். ஆராய்ச்சி துறைக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் பெயர் போன குரு இவருடைய ஜாதகத்தில் 10, 11க்கு அதிபதியாகி 2, 3, 8, 9 பாவமணிகளுக்கு சப்லாடாக வராரு. குரு குறிக்காட்டக்கூடிய 2, 9, 10, 11 பாவங்கள் இவர் ஆராய்ச்சி துறையில் ஏற்றம் பெற்றிருப்பதை குறிக்கும். 7ஆம் அதிபதியான சூரியன் இவருடைய ஜாதகத்தில் 4, 6, 10, 12 பாவங்களுக்கு சப்லாடாக வராரு. சூரியன் 2, 6, 7, 10, 12 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 2, 6, 10, 12 பாவங்கள் இவர் ஆராய்ச்சி துறையில் பெறக்கூடிய வெற்றிகளை குறிக்கும். செவ்வாய் 5, 11 பாவங்களுக்கு சப்லாடாக வராரு. 5வது பாவம் அறிவு, மனம், படைப்பாற்றலை குறிக்கும். செவ்வாய் குறிக்காட்டக்கூடிய வீடுகளை பாருங்கள். செவ்வாய் 2, 9, 10, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 9, 10, 11 பாவங்கள் இவருடைய மனம் ஆராய்ச்சி துறையில் லயித்திருந்து அதன் மூலம் ஜாதகர் பெறக்கூடிய வெற்றிகளை குறிக்கும். விம்சோத்ரி தசாபுத்தி அமைப்பில் இவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பொருத்தி பார்ப்போம். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் 1870ஆம் ஆண்டு தான் பிறந்த ஸ்காட்லாண்டை விட்டு வெளியேறி கனடா நாட்டிற்கு குடிபெயர்ந்தார். ராகு தசையில், குரு புத்தியில். தசாநாதன் ராகு வெளிநாடு செல்வதற்கும் புதிய சூழ்நிலையில் வாழ்வதற்கும் ஏற்ற கிரகம். ராகு லக்ன பாவத்தோடு 5, 7, 9 பாவங்களை குறிக்காட்டுவதை காண முடியும். லக்னம் 5, 7, 9 ஆகிய பாவ குறிகாட்டிகள் டிரான்சிட் ஆகிறத குறிக்கும். புத்திநாதனாக வரக்கூடிய குரு 9வது பாவ குறிகாட்டிய மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 9வது பாவம் தொலைதூர பயணத்தை, வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர்கள் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் விரிவுரையாளராக பணிக்கு சேர்றாரு. 1872ஆம் ஆண்டு ராகு மகாதசை குரு புத்தியில். ராகு குறிக்காட்டக்கூடிய 1, 4, 5, 7, 9, 11 பாவ குறிகாட்டிகள் இவர் புதிய சூழ்நிலையில் யூனிவர்சிட்டியில் வேலைக்கு அமர்வதை குறிக்கும். 9வது பாவம் யூனிவர்சிட்டியை குறிக்கும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு 9, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 9வது பாவம் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வேலைக்கு சேருவதை குறிக்கும். 2, 10 பாவ குறிகாட்டிகள் இவருக்கு வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலையை குறிக்கும். குரு குறிகாட்டக்கூடிய 2, 9, 10, 11 பாவ குறிகாட்டிகள் இவருக்கு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வேலையில் அமர்வதை குறிக்கும். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர்கள் 1877ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். ராகு மகாதசை புதன் புத்தியில்
தசாநாதனாக வரக்கூடிய ராகு லக்ன பாவத்தோடு 5, 7, 9, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதை காண முடியும். 5, 7, 9, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகள் திருமணத்திற்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் லக்ன பாவத்தோடு 4, 5 பாவ குறிகாட்டிகளை குறிக்காட்டுறாரு. 5வது பாவ குறிகாட்டி திருமணத்திற்கு ஏற்ற பாவ குறிகாட்டி. அலெக்சாண்டர் கிரஹம்பெல் தன்னுடைய பெயர்லேயே தொலைபேசி கம்பெனியை நிறுவுறாரு. இதே ஆண்டில் தான் ராகு தசை புதன் புத்தியில். தசாநாதன் ராகு, புத்திநாதன் புதன் 2 கிரகங்களுமே சிறப்பான பாவங்களை குறிக்காட்டுவதை காண முடியும். புதன் இயற்கையிலேயே தொலைத்தொடர்பு சாதனத்தை குறிப்பாருன்னு கவனத்தில் கொள்ளணும். அலெக்சாண்டர் கிரஹம்பெல் டெலிஃபோனை கண்டுபிடித்த ஆண்டு 7 மார்ச் 1876. ராகு தசை புதன் புத்தியில். ராகு லக்ன பாவத்தோடு 5, 9, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதை காண முடியும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் தொலைத்தொடர்பு சாதனமான டெலிஃபோனை குறிப்பார். அலெக்சாண்டர் கிரஹம்பெல் அவர்கள் 1885ஆம் ஆண்டு முதல் 1920ஆம் ஆண்டு வரை குரு தசை சனி தசைகளில் அதிதீவிரமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்தார். ஃபோட்டோஃபோன், ஹைட்ரோஃபாயில்ஸ் மற்றும் ஏரோநாட்டிக்கல் துறையில் தன்னுடைய சிறப்பான ஆராய்ச்சி பங்களிப்பின் மூலம் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டறிந்தார். தசாநாதனாக செயல்படக்கூடிய குரு 2, 9, 10, 11 பாவங்களை குறிக்காட்டுவதை காண முடியும். மற்றொரு தசாநாதனாக விளங்கக்கூடிய சனி 6, 7, 12 பாவங்களை மண்டல வாயிலாகவும் 2, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுவதை கவனிக்க முடியும். ஓய்வில்லாமல் மேற்கொண்ட தீவிர அறிவியல் ஆராய்ச்சி காரணமாக சனி மகா தசையில் இவர் நோயின் தாக்கத்திற்கு வயோதிக காரணத்தினால் ஆளானார். தசா நடத்தக்கூடிய சனி மண்டல வாயிலாக 6, 7, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 6, 12 பாவ கூட்டு விளைவு நோயின் தீவிரத்தை குறிக்கும். அளப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை இவ்வுலகத்திற்கு தந்த ஆசானாகிய அலெக்சாண்டர் கிரஹம்பெல் 2 ஆகஸ்ட் 1922ஆம் ஆண்டு புதன் தசை புதன் புத்தி சனியுடைய அந்தரத்தில் காலமானார். தசா நடத்தக்கூடிய புதன் லக்ன பாவத்தோடு 4, 5 பாவங்களை குறிக்காட்டுறாரு. அந்தரம் நடத்தக்கூடிய சனி 6, 7, 12 பாவங்களை மண்டல வாயிலாகவும் 2, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. 2, 7, 12 பாவ குறிகாட்டிகள் இறக்கும் தருவாய இறக்கின்ற நேரத்தை குறிக்கும். மற்றொரு ஜோதிட காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.